அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 2 பகுதி 8 சூரிய மண்டலமும் அதன் மார்க்கமும். மைத்ரேயரே, இனி சூரியம் முதலான கிரகங்களின் நிலைகளை சொல்கின்றேன். சூரியனது தேர் 16,000 யோசனை விசாலமுடையது. அந்த தேருக்கு காயத்ரி, பிரகதி, உஷ்ணித், ஜகதி, திருஷ்டிப், அனுஸ்ரிட், பஸ்தி என்ற சந்தங்கள் 7 குதிரைகளாக பூட்டப்பட்டுள்ளன. சூரியன் தென் திசையை அடையும் போது ஜோதி சக்கரத்தின் கடைசியை அடைவதனாக ஏறி அம்மை போல விரைவாக ஓடுவான். சூரிய பகவான் தான் இரவு பகல் ஏற்பட காரணமானவன். யோகிகளுக்கு அவன் பற்றுக்கள் அகல காரணமாகவும் இருக்கின்றார். சூரியனின் வெப்பம் எங்கும் ஒரே அளவானதாகவே இருக்கும். அவன் திக்கெங்கும் எதிலும் எவர்களுக்கும் எங்கேயும் காணப்படுகிறானோ அங்கே உதயம் என்றும் அதற்கு நேரெதிராக அஸ்தமனம் என்றும் கொள்ளப்படும். சூரியன் உதயமானது முதல் கிரகணங்கள் வளர்ந்து நண்பகல் மேல் கிரகணம் சுருங்க அஸ்தமனமாகின்றார். இந்த உதய அஸ்தமனங்களை கொண்டு தான் கிழக்கு மேற்கு என்ற திசைகள் கணிக்கப்பட்டன. இதை கொண்டு வலதுபுறம் தென் திசை என்றும் இடதுபுறம் வடதிசை என்றும் கணிக்கப்பட்டது. மகாமேருமலை இருக்கின்ற பிரம்ம சபைக்கு செல்லும்போது சூரிய கிரகணங்கள் ஒளி மழுங்குவதால் அச்சபைக்கு சூரியன் காய்ச்சுவதில்லை. இது போன்ற உதய அஸ்தமனங்களால் கிழக்கு முதலிய திசைகள் ஏற்பட்டிருப்பதால் மேருமலையானது சகல காலங்களிலும் வடக்காகவே ஆகின்றன. அதனால் பிரம்மசபையின் சூரிய ஒளி படாமையால் பகலும் இரவும் இருக்கும். ஜோதி சக்கரத்தில் திரிகின்ற சூரியன் தென் திசையிலிருந்து நீங்கி உத்தராயணத்தில் முதலாவது மகரத்தின் வரும்போது முன்வந்த பகல் இரவுகளை விட வேறுபாடுகள் உடையவனாக பகலிரவை உண்டாக்குவார். கும்பம், மீனம் என்ற 2 ராசிகளையும் கடந்து மேசராசியில் பிரவேசிக்கும் போது பகலிரவுகள் சரியாக வரும். பின்பு அங்கிருந்து சஞ்சரிக்கும்போது பகல் அதிகரிக்க இரவு குறையும். இவ்வாறு மிதுனம் வரை சூரியன் சென்று கர்க்கடகராசிக்கு வரும்போது தட்சிணாயனம் உண்டாகும். தட்சிணாயனத்தில் சூரியன் விரைவாக சஞ்சரித்து கொண்டு 12 முகூர்த்த காலமான பகலினால் 13.5 நட்சத்திரங்களையும் 18 முகூர்த்த காலமான இரவினாலே ஏனைய 13.5 நட்சத்திரங்களும் கடக்கின்றார். மறுபடியும் உத்தராயணத்திற்கு வரும்போது மந்தமாக சஞ்சரித்து கொண்டு முன்னைய இரவு பகல் உண்டாகின்றனர். அதனால் உத்தராயணத்தில் பகலின் வளர்ச்சி 18 முகூர்த்த அளவாகவும் இரவில் 12 முகூர்த்த அளவாகவும் இருக்கும். இவ்விரவை உஷை என்றும் பகலை விருஷை என்றும் சொல்லப்படும். இந்த உஷை விருஷையின் நடுவில் இருப்பது சந்தி என்று சொல்லப்படும். இந்த சந்தி எனப்படும் போது மந்தேகர் என்ற அரக்கர் சூரியனை பூஜிக்க முயல்கின்றனர். அவர்களுக்கு நித்திய மரணமும் உடல் அழியாது இருக்கும் என்று பிரம்மதேவம் சாபமிட்டிருந்தார். அசுரர்கள் சூரியனை உண்ண முயலும்போது சூரியனுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் யுத்தம் நடைபெறும். அப்போது பிராமணர்கள் மந்திரங்கள் ஓதி நீரை தெளிப்பார். அந்த நீர் ஆயுதமாக செயற்பட்டு அசுரர்களை அழிக்கும். அதன்பின் பிராமணர்கள் அக்னிகோத்திரத்துடன் மந்திரம் ஓத சூரியன் மீண்டும் பிரகாசிப்பார். அந்த மந்திர வடிவானது விஷ்ணுவின் உருவில் இருப்பதால் தான் அசுரர்கள் அழிந்து போகின்றனர். விஷ்ணுவின் அருளால் சூரிய பிரகாசிப்பதால் அவ்வசுரர்கள் அழிகின்றனர். அதனால் யாவரும் சந்தியாவந்தனம் செய்யாது விளக்கெட்டாகாது.
விட்டுவிட்டால் சூரியனை கொன்ற பாவத்தை அவன் அடைவான். 15 நிமிடங்கள் ஒரு காஷ்டை, 30 காஷ்டை ஒரு கலை, 30 கலை ஒரு முகூர்த்தம், அவை 30 சேர்ந்தால் ஒரு நாள் ஆகும். இதில் முகூர்த்த காலமே சந்தியாவந்தனத்திற்கு உரிய காலமாகும். சூரிய உதயம் தொடங்கி சூரியன் 3 முகூர்த்தங்கள் செல்லும் அளவும் பிராத காலம். அது பகல் 5 ஒரு பங்காகும். சூரியன் கடகராசியில் இருக்கும்போது தட்சிணாயனமும், மகர ராசியில் இருக்கும்போது உத்தராயணமும் ஆகும். ஸ்வேதமலைக்கு வடக்கே சிருங்குவான் என்ற மலை இருக்கின்றது. அதற்கு 3 முடிகள் உண்டு. ஒரு முடி தெற்கேயும், மற்றொன்று வடக்கேயும், இன்னொன்று மத்தியிலும் உண்டு. தென்முடியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது தட்சிணாயனமும், வடக்கு முடியில் சஞ்சரிக்கும் போது உத்தராயணமும், நடுவில் சஞ்சரிக்கும் போது விஷுபமும் வருகின்றது. கிருத்திகையின் முதல் பாகத்தில் சூரியன் இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் இருப்பார். சூரியன் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திரன் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாகத்தில் இருப்பார். இந்த காலம்தான் மகா விஷுவம் என்ற புண்ணிய காலமாகும். அப்போது பிதர்களின் நன்மைக்காக பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். முன்பு லோகலோகம் என்ற மலையை பற்றி சொன்னேன். அதன் 4 புறங்களிலும் கர்ம பிரஜாபதியின் பிள்ளைகள் இருக்கின்றனர். அகத்திய விதிக்கு வடக்காகவும், அஜ விதிக்கு தெற்காகவும், வைகாவாகன வழிக்கு வெளியில் இருக்கின்ற மார்க்கம் பிதுர்ஞானமாகும். அதுதான் பிதுர்லோகத்திற்கு செல்லும் வழியாகும். அங்கே சில முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருப்பார். அங்கு வாழும் முனிவர்கள் பிரம்மாவின் நாள் வரை அவர்களும் உயிரோடு இருப்பார். அந்த காலத்தில் பூமி முதல் துருவன் இருக்கும் இடம் வரை அழிந்துவிடும். சப்த ரிஷிகளுக்கு மேலே வடபுறத்தில் துருவ நட்சத்திரம் உள்ள இடம் மிகவும் பிரகாசமாக ஆகாயமாகும். அனஸ்தானம் விராட் புருஷனுக்கு ஹிருதய நாஸ்தியதனாகும். அதனால் மகாவிஷ்ணு எழுந்திருக்கிறார். அதனால் அதற்கு விஷ்ணுபதம் என்று ஏற்படுகிறது. அந்த ஸ்நானம் யோகிகளுக்கு பாவ புண்ணியங்களை ஒழிக்கும் இடமாகும். அந்த உத்தமான இடத்திற்கு யோகிகள் சென்று ஆனந்தத்தோடு இருப்பார். அவர்கள் ஆனந்தத்தோடு கூடியிருக்கும் இடம் விஷ்ணுவினுடைய பரமபதமாகும். சராசரங்கள் யாவும் குறுக்காகவும் நெடுக்காகவும் கோர்க்கப்பட்டு எங்கும் இருக்கின்றதோ அந்த இடம் விஷ்ணுவின் பரமபதமாகும். இது ஆகாயத்தின் சூரியனை போல ஞானிகள் ஞானத்தால் பிரக்ஷிக்கப்பட்டு விளங்குமோ அது விஷ்ணுவின் பரமபதமாகும். அங்கே சென்றோர் மோட்சத்தை அடைவார். அதை மோட்சத்தனமான பரமபதம் என்று சொல்வார். மைத்ரேயரே, விஷ்ணு பாதத்தில் இருந்து தான் சகல பாவங்களும் போக்கவல்ல கங்கை நதி உண்டாகி தேவ மகளிர் சரீரத்தில் பூசப்பட்ட குங்கும பூச்சினால் நிறமுடைய விளங்குகிறது. மகாவிஷ்ணுவின் இடது திருவடையில் கட்டை விரல் நகத்திலிருந்து பெருகி வரும் இந்த கங்கை நதியானது துருவன் இரவும் பகலும் தனது தலையில் தாங்குகிறார். அதன் பின் சப்தரிஷிகள் பிராணாயாமம் செய்து நீராடுகிறார்கள். கங்கை நதியில் நீரால் சந்திர மண்டலம் நன்றாக நினைக்கப்பட்டு இரவில் சக்தி மிகுந்து பாய்கின்றன. அதன் பின் அது மேருமலை விழுந்து சீதா, அலகநந்தா, சச்சு, பத்திரிகை என்ற பெயர்களில் பெற்று 4 திசைகளும் பாய்ந்து உலகை சுத்தப்படுத்துகின்றன. அந்த கங்கை நதியானது தன்னில் நீராடுபவர்களையும் உண்பவர்களையும் துதிப்பவர்களுக்கும் காண்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் உள்ள பாவங்கள் நீக்கி வைக்கும்
நெடுந்தூரத்தில் வசிப்போர் கங்கை கங்கை என்று நமஸ்கரித்தால் 3 பிறவிகளில் அவர்கள் செய்த பாவம் அனைத்தும் அற்றுப்போய்விடும். இவ்வாறு 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்தும் கங்கை நதியானது விஷ்ணுவின் பாத கமலத்திலிருந்தே உற்பத்தியாகிறது என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.